மீதியானியரின் பாளையம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை நடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனை நடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் இந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, கிதியோனின் சேனையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை கர்த்தர் குறைத்து போடுகிறார். அவர்கள் மீதியானியருக்கு விரோதமாக விசுவாசத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரரால் மீதியானியருக்கு எதிராக யுத்தம் பண்ணவே முடியாது. கர்த்தர் கிதியோனின் சேனையில் திரளான எண்ணிக்கையில் பராக்கிரமசாலிகளை சேர்க்கவில்லை. அதற்கு பதிலாக கிதியோனோடு கூட இருக்கிற 300 பேருக்கும் அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். கிதியோனின் 40,000 மனுஷரில் 31,700 பேர் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி போன அன்று ராத்திரியில் கிதியோனின் சேனைக்கு ஜெயம் உண்டாயிற்று. அந்த ராத்திரியில் கர்த்தர் கிதியோனை பார்த்து, எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ என்று கட்டளையிடுகிறார். கிதியோனுக்கும் அவரோடு கூட இருக்கிற 300 பேருக்கும் அவருடைய விசுவாசத்திற்கு நல்ல அஸ்திவாரத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய விசுவாசம் வலுவான அஸ்திவாரத்தின் மீது கட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய விசுவாசத்திற்கு வலுவான அஸ்திவாரம். இதை தவிர நமக்கு வேறு அஸ்திவாரம் எதுவும் இல்லை. கர்த்தர் கிதியோனிடம், நீ எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். கிதியோனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்ய வேண்டும். கிதியோன் எழுந்து புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளை கொடுக்கும் போது அவருக்கு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையையும் சொல்லுகிறார். மீதியானியர் மீது கிதியோனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் உறுதி பண்ணுகிறார். அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு பண்ணுகிறார். மீதியானியர் எல்லோரும் இனிமேல் கிதியோனுக்கு சொந்தமானவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கிதியோன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். கிதியோன் அவர்களை தன்னுடைய இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தை அன்று ராத்திரியே கிதியோனுக்கு உண்டாயிற்று. மீதியானியருக்கு விரோதமாய் எப்படி யுத்தம் பண்ணுவது என்று கிதியோன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். கிதியோன் சேனையில் இருந்த 32,000 பேரை கர்த்தர் 300 பேராக குறைத்து விடுகிறார். சொற்ப எண்ணிக்கையுள்ள இந்த வீரர்களை கொண்டு திரளான எண்ணிக்கை உள்ள மீதியானியரோடு எவ்வாறு யுத்தம் பண்ணுவது என்று கிதியோன் கலங்கிக் கொண்டிருக்கிறார். அன்று ராத்திரியிலேயே கர்த்தருடைய வார்த்தை கிதியோனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் கிதியோனை உற்சாகப்படுத்துகிறார். கிதியோனின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். கிதியோனுடைய விசுவாசத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். கர்த்தர் கிதியோனுடைய சேனைக்கு கிதியோனை வேவுகாரராக நியமிக்கிறார். கர்த்தர் கிதியோனோடு பேசும்போது அது இரவு வேளையாக இருக்கிறது. அந்த இரவிலே அவர் மீதியானியருடைய பாளையத்திற்கு தனியாக போக வேண்டும். மீதியானியரை பற்றிய செய்திகளை சேகரிக்க வேண்டும். நீ எழும்பு, அந்த சேனை நடத்திற்கு போ என்று கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை கிதியோன் இரவிலே மீதியானியருடைய சேனைக்கு தனிமையிலே போக பயப்படலாம். கர்த்தர் அதற்கும் ஒரு உபாயம் சொல்லுகிறார். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை நடத்திற்கு போய்
அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் என்று கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் பலவீனங்களை புரிந்து வைத்திருக்கிறவர். இன்னும் ஒரு அடையாளத்தை காண்பித்தால் கிதியோனுக்கு விசுவாசம் பெருகும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை உறுதி பண்ணுவதற்காக கிதியோன் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு விளக்கி கூறுகிறார். மீதியானியரின் சேனையில் உள்ளவர்கள் பேசுவதை கேட்கும் போதே கிதியோனுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். கிதியோனின் வேலையாட்களில் 10 பேர் பாகாலின் பலிபீடங்களை நிர்மூலமாக்குவதற்கு கிதியோனுக்கு உதவி செய்தார்கள். அந்த 10 பேரில் பூராவும் ஒருவர். கிதியோன் இதுவரையிலும் தன்னுடைய சேனையில் உள்ள 300 பேரையும் மீதியானியரின் சேனையில் உள்ள திரளான யுத்த வீரரையும் பார்க்கிறார். இதனால் கிதியோனின் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது. அவருடைய உற்சாகம் குறைந்து போய் இருக்கிறது. மீதியானியரின் திரளான சேனையை பார்த்து கிதியோன் கலங்குகிறார். இது இரவு வேளையாக இருந்தாலும் சந்திரனின் வெளிச்சமும் பிரகாசமாய் இருந்திருக்க வேண்டும். கிதியோன் மேடான பகுதியில் இருக்கிறார். மீதியானியர் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிதியோன் மேட்டு பகுதியில் இருந்து பார்க்கும்போது பள்ளத்தாக்கிலே மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடப்பதை அவரால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. எகிப்து தேசத்தில் வாதைகளை உண்டு பண்ணிய வெட்டுக்கிளிகளைப் போல மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்கிறார்கள். மீதியானியருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருக்கிறது. அவற்றை எண்ண முடியாது. மீதியானியரின் சேனையில் உள்ளவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளான எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல பலவீனராகவே இருக்கிறார்கள். வெட்டுக்கிளிகளுக்கு பலமும் வீரமும் இருக்காது. மீதியானியரின் சேனையில் உள்ளவர்களுக்கும் பலமும் வீரமும் இல்லை. கிதியோனும் பூராவும் மீதியானியருடைய சேனை நடத்திற்கு போய் அங்கே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும். பின்பு மீதியானியரின் சேனைக்கு போக கிதியோனின் கைகள் திடப்படும். கர்த்தர் சொன்ன பிரகாரம் கிதியோனும் அவருடைய வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போகிறார்கள். கிதியோனும் பூராவும் மீதியானியரின் சேனை நடத்திற்கு வந்தபோது மீதியானியரில் ஒருவன் பேசுவதை கிதியோன் ஒட்டு கேட்கிறார். கர்த்தரே இந்த சம்பவத்தை கிதியோனுக்கு வாய்க்க பண்ணுகிறார். மீதியானியரில் ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தை கேட்டபோது கிதியோனின் விசுவாசம் அதிகரிக்கிறது. கிதியோன் மீதியானியரின் சேனை நடத்திற்கு வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்று சொல்லுகிறான். அவனுடைய சொப்பனத்தை கேட்ட மற்றவன் அந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறான். இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறில்லை. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று சொப்பனத்தை கேட்ட மீதியானியன் அதற்கு வியாக்கியானம் சொல்லுகிறான். மீதியானியன் கண்ட சொப்பனத்தில் கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பமானது கிதியோனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிதியோன் தன்னுடைய குடும்பத்திற்காக கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோனிடத்தில் கொஞ்சம் கோதுமை மாத்திரமே இருக்கிறது. கிதியோனும் அவருடைய குடும்பத்தாரும் கொஞ்சம் மாவினால் சுடப்பட்ட வார்கோதுமை அப்பத்திற்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். வார்கோதுமை அப்பம் மிகவும் சாதாரணமானது. கோதுமை அப்பத்தை விட வார்கோதுமை அப்பம் மதிப்பும் ருசியும் குறைந்தது. கிதியோனும் அவருடைய குடும்பத்தாரும் இஸ்ரவேலிலே கொஞ்சம் பேராயும் மதிப்பு குறைந்தவர்களாயும் இருக்கிறார்கள். கிதியோனின் வீட்டில் உள்ளவர்களுக்கு வார்கோதுமை தங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்பது தெரியாது. கிதியோன் வார்கோதுமையை போரடித்து எப்போது கொண்டு வருகிறாரோ அப்போதுதான் அவர்களுக்கு வார்கோதுமை கிடைக்கும். வார்கோதுமை கிடைத்தவுடன் கிதியோனின் வீட்டார் அதை அவசரமாக அப்பமாய் சுடுவார்கள். மீதியானியரில் ஒருவன் தான் கண்ட சொப்பனத்தில்
சுட்டிருந்து ஒரு வார்கோதுமை அப்பத்தை பற்றி சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தை கேட்ட மற்ற மீதியானியன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறில்லை என்று அந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறான். சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வருகிறது. அது அவர்களுடைய கூடாரம் மட்டும் வந்து அதன் மேல் மோதி அதை விழத்தள்ளி கவிழ்த்து போடுகிறது. மீதியானியரின் கூடாரம் கீழே விழுந்து கிடக்கிறது. மீதியானியர் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்து பயந்து போய் இருக்கிறார்கள். மீதியானியரின் ஆவி முறிந்து போய் இருக்கிறது. கிதியோன் என்னும் பெயரை கேட்கும் போதே அவர்களுக்கு கலக்கம் உண்டாயிற்று. மீதியானியர் கிதியோனை பற்றி நினைக்கும் போது அவர்களுக்கு தூக்கமும் வரவில்லை. ஆகையினால்தான் மீதியானியரின் பாளையத்துக்குள் இருக்கிறவர்கள் இரவு வேளையிலும் தூக்கம் வராமல் தாங்கள் கண்ட சொப்பனத்தை பற்றியும் அதற்கான வியாக்கியானத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொப்பனத்திற்கு வியாக்கியானம் சொன்ன மீதியானியன் தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது கிதியோனின் இருதயம் சந்தோஷப்படுகிறது. அவருடைய ஆவி உற்சாகப்படுகிறது. அவருடைய விசுவாசம் விருத்தி அடைகிறது. கிதியோன் அந்த இடத்தில் கர்த்தரை பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வருகிறார். இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்களிடம், எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். மீதியானியர் கிதியோனை சுட்டிருந்த வார்கோதுமை அப்பத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இதை கேட்கும்போது கிதியோனுடைய மனதிலே சந்தோஷம் உண்டாயிற்று. அது ஒரே ஒரு வார்கோதுமை அப்பமாக இருந்தாலும் அந்த அப்பம் கிதியோனியரின் பாளையத்தில் மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணிற்று. கர்த்தரே கிதியோனுக்கு இந்த ஆறுதலான செய்தியை கேட்பதற்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் கிதியோனின் ஆவியை உற்சாகப்படுத்துகிறார். கிதியோன் மீதியானியரின் பாளையத்திற்கு அருகாமையில் இருந்தாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த உற்சாகமான வார்த்தைகளுக்கு கிதியோன் அங்கேயே இரவு வேளையிலேயே கர்த்தரை பணிந்து கொள்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை இஸ்ரவேலின் கைகளில் ஒப்புக் கொடுத்து விட்டார் என்னும் நிச்சயம் கிதியோனுக்கு உண்டாயிற்று. கிதியோன் இந்த நல்ல செய்தியை தன்னுடைய சேனையில் உள்ள 300 பேருக்கும் பகிர்ந்து சொல்வதற்காக இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வருகிறார். எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி கிதியோன் தன்னுடைய சேனையில் உள்ள 300 பேரையும் உற்சாகப்படுத்துகிறார். இரவு வேளையாக இருந்தாலும் கிதியோனின் சேனையில் உள்ளவர்கள் எழுந்திருக்க வேண்டும். மீதியானியரின் சேனைக்கு விரோதமாக புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.